ஹலோ மக்களே! எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, தீபாவளிக்கு நம்ம வீட்ல சுட்ட முறுக்கு தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தடவ முறுக்கு சூப்பரா வந்ததுங்க. அதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தீபாவளிக்கு எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, முறுக்க அரிசிய கழுவி காய வச்சு அரைச்சு எனக்கு பழக்கம். சும்மா அப்படியே அரைச்சா என்னமோ ரொம்ப ஒரு மாரி முறுக்கு நல்லா வராத மாரி இருந்தது ஒரு வருஷம். அதனால என்னன்னா, ரொம்ப ஊற வைக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லா 2, 3 தடவ களையும்போது அந்த அரிசியில உள்ள டஸ்ட்டு இதெல்லாமே போயிடும். ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் தண்ணீல இருந்துச்சு நல்லா 3 தடவ, 4 தடவ நல்லா களைஞ்சிட்டு, இது முறுக்கு உள்ள மாவு பச்சரிசி தாங்க இது. 8 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நானு. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா கழுவி காய வச்சு, அ ம மாடியில இல்ல இளம் வெயில்ல போட்டிருந்தேன். மழை தூத்தல் விழுந்துச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ளேயே ட்ரையா தான் ஃபேன் காத்துல தாங்க காஞ்சுச்சு. 8 டம்ளர் அரிசிக்கு ஒரு 3 டம்ளர் உளுந்து நல்லா வறுத்துட்டு போட்டு அரைச்சது. சூப்பரா வந்திருக்கு முறுக்கு. நீங்களும் இந்த குவான்டிட்டில செஞ்சு பாருங்க. அது கழுவி காய போட்டு அரைக்கும்போது சூப்பரா இருக்கும். உளுந்த நல்லா வறுத்துறணும். வறுத்துட்டு செஞ்சது தான். 8 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் உளுந்து. வேற எதுவுமே சேர்க்கல. பொட்டுக்கல்லையோ, இதுவோ எதுவுமே சேர்க்கல. நீங்களும் செஞ்சு பாருங்க. நம்ம வீட்ல வந்த இந்த முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்மளோட வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் குடுத்துருங்க மக்களே! இதுதான் செட்டிநாடு தேன்குழல்னு சொல்லக்கூடிய தேன்குழல் முறுக்கு.